இவங்க வண்டியில குழம்பு வைக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கை பக்கம் தான்ப்பா. கை பக்கமா? நானே வச்சு நானே சாப்பிட முடியுமா? அதுக்கு என் வண்டியில எவ்வளவு நேரத்துக்கு செய்யறது? எடுத்துட்டு போ குழம்பு. சாம்பார் என்ன குழம்பு வண்டியில? அவரைக்காய். டெய்லி இதேப்பா குழம்பு? ஆமாம், அவரைக்காய் நல்லா டேஸ்டாக இருக்குண்ணா. நேற்று மாதிரி டேஸ்ட் இருமா? அப்படியா? அவன் சடையப்பா டயர் வேற கேட்டான். லோடு இறக்கிட்டு வந்து கொடுக்குறானா. அவன் வண்டி டயரை வெடிச்சு போச்சான். சரி இப்போ கழட்டி கொடுத்துருவான். கழட்டி கொடுத்துட்டோம்னா இறக்கிட்டு வந்துடுவாங்கல்ல. வீட்டில் சமையல் பண்ணுவீங்களா? யாரு? நீ ஒரு வேலை கூட செய்ய இங்கே குண்டா விளக்குறது. சாப்பிட்டா எச்சு தட்டு கூட கழுவ மாட்டேன். வேலை செய்யறதில்ல, நீ செய்வே? நான் கறி குழம்புல நான் வைப்பேன். வீட்லையா? கொஞ்சமா தண்ணி இல்லை, அந்த காய் போடு. இப்ப நீ எனக்கு அந்த தோரங்காய உரிக்கிற அதை காட்டு. அதை முழுசா உரிச்சு கொடுக்கறது தான் உங்க வேலை. கொஞ்சோண்டு இது குழம்புல போட்டு வைப்போமா? இது தோரங்காய் போடலாமே, போடு வேணும் ஒரு கொஞ்சம். அது தெரியல உன் தெளிவு எப்படியா? நீ உரிச்சதை நீயே போட்டு நீயே சாப்பிட்டுக்கணும். எவ்வளோ அறிவாளியா இருக்கு நீ. போதையா வேற போதையா? மஞ்சள் போடுறியா? போ, மஞ்சள் தூள் கொஞ்சம் போடு. பொடியை அப்படியே ஆட் பண்ணு. இல்லை மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, மல்லிப்பொடி. சரி, இது இல்லை இல்லையா இந்த குழம்பு மசாலா தூள் வச்சிருப்பாரு அவரு. அதான் பார்த்துருப்பீங்களே அவரைக்கொட்டை குழம்பு. பாய், வண்டி லோட இறக்க போகுது. ஃபோன் பண்றா அப்படின்னு நினைச்சாங்க. ரைட்டு, அங்க பெட்ரோல் போய் கேட்டுருவோம் நீ அப்படின்னு அவங்க வீட்டில் திங்க சொன்னாங்க. அங்கே எனக்கு வேண்டான்ட்டான். மோர் குடிச்சாரா, மோர் வாங்கி ஒரு அவரு நானும் குடிச்சோமா, அதில் ஒரு மாதிரி இருந்துச்சா. அவர் வந்த அப்புறம் நேரம் கழிச்சு ஒரு சொந்த பண்ணணும் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அங்கே போகலாமா? போகலாம். டயர் காலத்து பார்ப்போம். எப்படி டைட் ஆச்சு? மண்ணு அடிச்சு அப்படி வச்சு அடிச்சிருக்கா? மங்களா தெரியும், ஒரு ஆளே தெரியல. அப்படிதான் தெரியும். தண்ணி போதும் விடு. இங்கே தான் தாங்க சடைய பண்ணிட்டான். வாயில் வந்துருச்சு. கார்த்திக்கிட்டான். அதெல்லாம் மேட்ரு. தண்ணி ஊற்றினா அந்த துருப்பிடிச்சது பாருங்க. ஸ்டெப்னி லூஸ் பண்ண தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணுறாங்க. மொத அறிவாளி ஏறிச்சா இல்லையா? அறிவாளி
ஏறிச்சா இல்லையா? நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? அறிவாளி இவங்க தாங்க. இவங்களே இங்க நான் வரல, நான் சொன்னது நடக்கலான்னு நீ பேசலாம். இவங்களே இங்க இருக்கிற வேலையே இல்லை. வந்து என்ன ஆயிருதுன்னா பூரா மண்ணு பிடிச்சதா ஏத்தும் போது என்ன ஏறிச்சா இல்லையா? தமிழே தகராறு, நீ ஹிந்தி வேற புழுவுற. தமிழ்ல பேசுங்கயா, தாய்மொழி தமிழ்லையா? இப்ப பாருங்க கட்டினதுனால வந்துருச்சு சடையப்ப பாத்தியா? லைட்டா அதை லாக் பண்ணு, லைட்டா உள்ள தள்ளிவிட. என்னது லாக்? அதே ஒரு சுத்தம் அதை லூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் இருக்கு, அவ்வளோதான். வீல் போல்ட்டு லூஸ் ஆகலைன்னா தண்ணியை ஊற்றி லூஸ் பண்ணனா வந்துடும். இல்லைன்னா அடிச்சு நீ பார்த்தா அந்த மண் வந்து ஏறிக்கும். இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக வந்துச்சா? நீ அடுத்த டைம் ஏற்றும் போது எண்ணெய் ஊற்றினா நீ எண்ணெய் ஊற்றுனா கதை முடிஞ்சது. உன் டயரை மறந்துட வேண்டியதுதான். வழியில் நட்டு லூஸ் ஆகி ரோட்டில் கிடந்தா போயிடும். லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட் தான். அது சுத்தினால கீழே இறங்கிடும். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். உனக்கு தெரியும், அவன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பாவா உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? இது எப்படி லூஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. அது லாக்க தூக்கி அங்கிட்டு போடு. அந்த ரோப்பை புரியும் எப்படி அந்த ரோப்பு அதெல்லாம் காட்டுறேன். கிளியரன்ஸாக இல்லை. அதை தூக்கி அங்கே போடுப்பேன். என்ன ஆச்சு இந்த டயரு? டயர் ஊற்றி பண்ணிட்டு வந்துருக்கா? கேமராமேன்லாம் இது புழுதிலாடி. கேமராமேன்லாம் புழுதியில் அடிக்கூடாது. நம்ம டயரை அந்த வண்டிக்கு கொடுக்குறோம். லோடு இறக்குறதுக்கு ஸ்டெப்னி இல்லைன்னா ரைத்துக்காரன் இங்கே முடியா. இதெல்லாம் அகராதி ஓட்டி வடிச்சு விட்றாங்க. அதெல்லாம் தண்ணியை போட்டு. அகராதிக்கு இல்லையா? ஏன் இங்கே பார்க்க முடியும் இப்படியா? இல்லை, இந்த டயரு இறக்குற ஸ்டெப்னி இல்லைன்னா கூட லோடு இறக்க மாட்டாங்க. எப்படி இருந்தால் தான் இறக்கும். டயர் பிடிக்கிறேன் இல்லை எங்கெல்லாம் பிடிக்கிறேன் கரெக்டாக சொல்லுங்க. டயரை அதுன்னு சொல்லுங்கப்பா. இதை மாட்டுறத கரெக்டாக முடியா பக்கம் இந்த பிடிக்கிறேன். ரோப் மேலே உக்காத வைக்காத அப்படியே. ஓகேவா? ஓகே. என்னாச்சு? ஓகே.
சதீஷ், இப்போ நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? தண்ணி ஊற்றிருப்பேன், என்ன பண்ணியிருப்ப? நீ போட்டு உதச்சிருப்ப. இல்லை, தண்ணி தான் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த போல்ட்டுக்கு வீல் போல்ட்டுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றக்கூடாது, மற்ற எதுக்கு வேணால் ஊற்றலாம். அவர் வந்து வாட்டர் கொடுக்க மாட்டாருன்னு தெரியல. தண்ணி ஊற்றினா வச்சுக்க, அந்த துரு பிடிச்சது இல்லை, மெதுவாகிடுது, அப்புறம் ஏறி வந்துடும். ஓரளவுக்கு திரும்பி வந்து கழட்டி வந்து மாட்டி தானே ஆகணும். செயின் எதுக்குன்னா, எதுக்கு சொல்ல செயின் எப்படி கழட்டிட்டு போவாங்க? சாவி ஓடிச்சாதான் இது போல்ட்டை கழட்ட முடியும். சாவி ஓடிக்கிறக்குள்ள நம்ம எந்திரிச்சிருவோம். பேசி வாங்கி ஒரு வச்சிருக்கோம். அதனால் சாவி போட்டாச்சு. எனக்கு பயம், நீ முன்னாடி விட்டு பாட்டியா? இல்லை, உண்மையிலே இது சேஃப்டி தான். இப்போ சாவியை உடைக்காமலாம் நீ எப்படியுமே எடுக்க முடியாது. ஏய் குடியா, பைக்கிட்ட எடுத்துக்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நேரம் போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். எங்கே போகலாம்? போதும் போதும்.